ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, ஒருவர் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமலேயே தான் சொல்வதுதான் சரி என்று தன்னை பெருமையாக கருதி கொண்டு உன்னை வேண்டாம் என்று முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கவே கூடாது. அவர்கள் பிடிவாதக்காரர்களாக இருந்தால் நீ வாதாடவே கூடாது. உன்னை புரிந்து கொள்ளாதவரிடம் நீ பேசவே கூடாது. உன்னிடம் அப்படி நடந்து கொள்பவரை நீ மறந்து விடுதல் தான் உனக்கு நிம்மதியை தரும். எல்லோர் இதயத்திலும் ஓசையின்றி அழுகின்ற 1000 வலிகள் உண்டு. எல்லா வலிகளையும் எல்லோராலும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. நல்ல நாட்களை சந்திக்க நீ சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை நீ கடந்துதான் ஆக வேண்டும். இனி வரும் நாட்களில் நல்லதாகவே இனி நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோரும் நாட்களை புன்னகையுடன் நகர்த்தி செல்கின்றனர். நம்பிக்கையும் உயிரும் ஒன்றுதான். ஒரு முறை இழந்தால் திரும்ப கிடைக்காது. இன்றும் நீ மற்றவரின் பொய்யான பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தால் உன்னைதான் பைத்தியக்காரன் என்று இந்த உலகம் சொல்லிவிட்டு செல்லும். ஏனென்றால் பணத்தை சேர்த்து கொண்டு பணக்காரன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அலைபவர்கள்தான் இங்கு அதிகம் உள்ளனர். முன்னேற வேண்டும் என்று நீ விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே. அதில் நேரம்தான் வீணாகும். நாயிடம் கடிப்படுவதை விட அந்த நாய்க்கு வழிவிடுவது மேல்தானே. உனக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் உன் உதட்டுக்கு அதெல்லாம் தெரியாமல் சிரித்து கொண்டே போக பழகிக்கொள். எதையும் கண்டு அச்சம் கொள்ள வேண்டாம். கந்தனின் அருளால் இந்த வேலை தொட்ட உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கொள்ள போகிறாய். துயரம் இனி இல்லை. உன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய். உனக்கு இனி நல்லதே நடக்கும். நீ தேடியதை விட நான் உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது, நிரந்தரமானதும் கூட. அதனால் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். யாம் இருக்க பயமேன். இன்னும் 2 மணி நேரத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும். அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும். உன்னுடைய அடுத்த திட்டங்கள் எந்த தடையும் இன்றி நீ திட்டமிட்டபடியே நிறைவேற்றுவாய். நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய். நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உனக்கு இனி நல்லதே நடக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.